ஒன் ப்ளஸ் ஒயர்லெஸ் Z2 வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் டேமேஜ் ஆகி வந்திருக்கு. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த உள்ளே இருக்க இந்த கேப் ஓப்பன் பண்ணணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கும். இந்த சென்சாரை ஓப்பன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒயரை எடுக்க முடியும் வெளியில். ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா இந்த கேப் எடுத்தாச்சு. கேப் ரிமூவ் பண்ணியாச்சு. கேப் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு கேப்பை ரிமூவ் பண்ணணும். இதில் இந்த பிளாஸ்டிக் டேமேஜ் ஆகிடும். லெஃப்ட் சைடும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கம்மனை க்ளீன் பண்ணிவிட்டு வந்து ஸ்பீக்கர் ஒயரை வந்து வெளியில் எடுக்கணும். வெளியில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேபிள் வந்து இந்த கேபிள் வந்து ஸ்டாக் இல்லை நம்மகிட்ட. அதனால் வந்து மேலே ஸ்லீவ் போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரைட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒயரை எடுத்துட்டு சென்சார் ஒயர் இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பீக்கரு. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து எடுத்துட்டு ஹீட்சிங் ரப்பர் ஸ்லீவ் போட்டு ஃபுல்லாக மோல்ட் பண்ணியிருக்கு. சின்ன ஸ்லீவ் தான் போட்டிருக்கு. பெரிய ஸ்லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஒயரு. ஆனால் சின்ன ஸ்லீவ் போட்டிருக்கு. மேலே வர கேப்பு, ஸ்பீக்கருக்கு மேலே வர கேப்பு இவ்வளோ கம் போட்டு மோல்ட் பண்ணியிருப்பாங்க. கம்மெல்லாம் க்ளீன் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகும் கரெக்டாக. கம்மெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் ஒயரு, சென்சார் ஒயர் 3 ஒயர் வரும். 3 ஜாயின் பண்ணிட்டு டேப் போட்டிருக்கு ஷார்ட் ஆகக்கூடாதுன்னு. அதே மாதிரி இந்த சைடும் 2 ஒயரும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. டேப் போட்டாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் வரும். இந்த ரப்பர் ஃபுல்லாகவே நமத்து போயிருந்தது. அதனால் மேலேயே போட்டு ஸ்லீவ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ப்ளூ போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப் வராமல் இருக்கும். ஃபுல்லாகவே 2 சைடுமே பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் எதுவுமே வராது. அதில் ஸ்லீவ் மாற்றியாச்சு.